அதில் திரு புகழேந்தி உங்கள்கிட்ட இருந்தே தொடங்குறேன். அதிமுக சிக்கல் நீடிச்சுக்கிட்டே இருக்குது. இந்த கன்னித்தீவு கதை அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ரொம்ப நாளாக நீடிச்சது. இப்போ சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு மறுபடியும் இதை ஆரம்பித்து அதுவும் நீடிச்சுக்கிட்டே இருக்குது. இதில் யார் இறங்கி வரணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? குட் ஈவினிங் டு மாலைமுரசு. கன்னித்தீவா சிந்துபாத் கதையான்னு தெரியல, அது மாதிரி தான் நீடிச்சுக்கிட்டு இருக்கு. இது என்ன நீடிக்கும்? இது ஏன்னு கேட்டீங்கன்னா இப்பயே முடியாது, எனக்கு தெரியும். இதுல சட்ட சிக்கல் வரும். இரண்டு விப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்கள ஒண்ணு தேர்ந்தெடுத்துக்கிட்டாங்க, இவங்க ஒண்ணு தேர்ந்தெடுத்தாங்க. எந்த விப் கரெக்ட் அப்படிங்கிறத எண்ணிக்கை அதிகமா இருக்கிறது. வேலுமணி முன்னாள் அமைச்சர் தலைமையில இருக்கின்ற சி.வி. சண்முகம் தலைமையில இருக்கின்ற அணிக்கு. இன்னொரு பக்கம் எடுத்துட்டீங்கன்னா அருமைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நான் பொதுச் செயலாளர் அப்படின்னு மாவட்ட செயலாளர் கூட்டத்தை கூட்டுறாரு. பட் இதுல ப்ராப்ளம் எங்க போய் முடியும்னா, டிசிஷன் மேக்கர் டிஸ்கஷன் பவர் எல்லாமே இன்னைக்கு ஜே.சி.டி. பிரபாகரன் என்கின்ற சபாநாயகர் தான். அவர் தான் முடிவெடுக்க வேண்டும். இன்னொன்னு, தமிழ் ஆட்டை வெட்டுறதுக்கு கத்திய மேல கழுத்து மேல வச்சுட்டு இந்த பக்கம் தழையை காமிச்சு ஆட்டை இப்படி வா அப்படின்னு கூப்பிடுற மாதிரி ஒரு பக்கம் டிஸ்குவாலிஃபிகேஷன் பண்ணுங்க, எழுத்து ஓட்டு போட்டாங்க இவங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நீங்க மறுபடியும் கூப்பிடுறீங்கன்னா என்ன அர்த்தம்? அப்ப நைசா இந்த பக்கமும் கூப்பிடுறீங்க. ஏன் அதை வாபஸ் வாங்கிக்க வேண்டியதானே? சபாநாயகர்கிட்ட போய் நாங்கெல்லாம் ஒன்னா போறதா முடிவு பண்ணிருக்கோம், நீங்க தயவு செஞ்சு அதை வாபஸ் வாங்கிக்கிறோம் அப்படின்னு ஒரு பக்கம் அதுவும் நடக்கணும். ஒரு பக்கம் நான் கூப்பிட்டா நீங்க வரணும். அப்ப இத்தனை பேரை எடுக்கிறப்ப அவர் சொல்ற மாதிரி சி.வி. சண்முகம் இத்தனை பேரை எடுக்கிறப்ப வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாரு தமிழ். ஆனா இன்னைக்கு சொல்றாரு, நேத்து கண்ணு கலங்கிடுச்சு செம்மலை மேட்டர்ல. செம்மலை கூட தான் இருப்பார் எப்பயுமே, அவரை விட்டு விலகவே மாட்டார், போக மாட்டார். ஒரு ராஜ்யசபா எம்பி கூட அவர் கொடுக்கல. வாசனுக்கு கொடுத்தாங்க, அன்புமணி ராமதாஸ் கொடுத்தாங்க, கூடயே சுத்தின செம்மலை ஒண்ணுமே இல்லாம போய் நின்னு எனக்கு அரசியலே வேணான்னு ஒதுங்கி போற நிலையை பார்த்தோம். ஆக எல்லோரும் போகும் பொழுது அதை பற்றி அவர் கவலையே படல, எடுக்கும் பொழுதும் கவலைப்படல. அதை வேடிக்கையை பார்த்துட்டு இருந்த சி.வி. சண்முகம் இன்னைக்கு வேதனையோடு பேசும்போது தான் இன்னமும் வேதனையா இருக்கு எனக்கு. ஆகவே இது இதோடு முடியாது. நீங்க கேட்ட மாதிரி இது நீதிமன்றம் வரை செல்லும். சரி, இதுல யாருங்க இறங்கி வரணும்? இப்ப ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி அதிமுகன்ற ஆலமரத்தை வீழ்த்த பார்க்காதீங்க, நுனிக்கிளையில உட்காந்து வெட்டினீங்கன்னா நீங்க தான் பாதிக்கப்படுவீங்க, அதனால வாங்க பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு அழைப்பு ஒரு பக்கம் கொடுக்குறாரு. ஆனா இவங்க திரும்ப திரும்ப எதிர்நிலையில நின்றுக்கிட்டு பொதுக்குழுவை கூட்டுங்க, பொதுக்குழுவை கூட்டினா தான் நாங்க வருவோம் அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்ட் எடுத்தா இப்ப இங்க எடப்பாடி பழனிசாமி இறங்கி வரணுமா இல்ல சி.வி. சண்முகம் இறங்கி வரணுமா? இதுல ஒரு தலைவர், அவர் தான் அந்த அணிக்கு தலைவர். அது அவர் ஏத்துக்கணும். தொடர் தோல்விகள், 11வது தோல்வி, எல்லோருமே சரியில்லைன்ற மாதிரி ஒரு முடிவுக்கு விட்டார்கள். இனி தகராறு வேண்டாம், வேணா எதிர்கட்சியா தலைவரான இருந்துட்டு போறேன், அதுக்கு அனுமதி கொடுங்க, பொதுச் செயலாளர் இருந்து இறங்கிடுறேன், பொதுக்குழு கூட்டி அசிங்கப்படுத்த வேண்டாம் அப்படிங்கிறது அவர் தான் சார் இறங்கி வரணும். இல்ல இதைத்தான் அவர் செய்யணும்னு புகழேந்தியே எதிர்பார்க்கறீங்க. பொதுச் செயலாளர் இருந்து இறங்கிடுறேன், பொதுக்குழுவை கூட்ட வேணான்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லணும்னு நீங்க சொல்ல வர்றீங்களா? இல்ல சொல்ல வரேன். ஏன்னு கேட்டீங்கன்னா நீங்க தான் தலைமை தாங்கினீங்க, உங்களது தலைமையில தான் இது நடைபெற்றது, தோல்விகளும் உங்களது தலைமையில் தான் இடம்பெற்றது. ஆகவே நீங்க தான் இறங்கி விட்டு இல்லங்க, அவர் இருந்ததுனாலதான் 53 சீட்டாவது கிடைச்சது, இல்லன்னா அதுவும் கிடைக்காது. இந்த 53 இடங்கள் வெற்றி பெறுவதற்கு எடப்பாடி பழனிசாமி தான் காரணங்கிறாங்களே, அவர் இல்லாம வேற யாராலும் இது சாத்தியப்பட்டிருக்காது அப்படின்னு அவரே இறங்கணும் அப்படின்னு. புகழேந்தி ஒரு காலத்துல நீக்கப்பட்டதுக்கு அன்புமணி ராமதாஸ் தான் காரணம். 15 இடம் தான் வந்திருக்கும்னு சொன்னாரு. இப்ப திருப்பி அன்புமணி ராமதாஸ் சொல்லிட்டாரு, எங்க ஓட்டு டிரான்ஸ்பர் ஆகல, அவங்க ஓட்டு எங்களுக்கு டிரான்ஸ்பர் ஆகல, இல்லைன்னா இவ்வளவு சீட்லாம் வந்திருக்காதுன்னு ஒரு பத்திரிகை கிளியரா 18 சீட்டு தான் வந்திருக்குன்னு சொல்லுது. அப்ப இதையெல்லாம் அவர் நினைச்சு சார், கட்சி நலன் முக்கியமா, நீங்க தொடர்ந்து இதுலயே இருக்கணும், இந்த பதவியை விடவே மாட்டேன், நான் தான் இருப்பேன், நான் தான் பொதுச் செயலாளர், நான் தான் அமைப்பு செயலாளர், நான் தான் எல்லாமும் சொல்லி இதுல உட்காந்துட்டு நீங்க விலகலைன்னா இன்னைக்கு அது புரட்சியா வெடிச்சிருச்சு. என்ன பிரயோஜனம்? 47 சீட் என்ன சாதிக்க போறீங்க? சரிங்க, வேற மாற்று கூட நீங்க சொல்லுங்களேன். புகழேந்தி, அந்த கட்சியில எத்தனை வருஷம் பயணிச்சிருக்கீங்க, இப்ப எடப்பாடி பழனிசாமிக்கு மாற்றா ஒரு வலுவான தலைமையா அங்க யாரு இருக்கா? இந்த 53 சீட்டு அவர் தானே ஜெயிச்சிருக்காரு, வேற யார் அதை செஞ்சிருக்க முடியும்னு நினைக்கிறீங்க? 10 தோல்வி பழனிசாமில இருந்தே வருவோமே, அவர் தோத்துட்டாரு. வேற தலைமையில யாராவது ஜெயிச்சிருந்தா கூட இந்த நம்பர் வந்திருக்குமா? சார் ஒரு சின்ன விஷயம், அதுக்கு தேர்தலுக்கு முன்னாடி ஆட்சிக்கு வரேன்னு சொன்னீங்கல்ல, நீங்க தேர்தலுக்கு முன்னாடி நான் எதிர்கட்சி தலைவரா அவர் சொல்லலன்னா கூட எதிர்கட்சி தலைவராவது வருவாரான்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்களா இல்லையா? அது நடந்துச்சா? எதிர்கட்சி தலைவரும் போச்சு, அதுல திராவிட முன்னேற்ற கழகம் வந்துருச்சு, ஆளுங்கட்சியா
சுனாமி அலையில அடிச்ச மாதிரி அடிச்சு விஜய் வந்துட்டாரு. விஜய் உங்களை கணக்கிலே எடுத்துக்கல. அதுதான் திரு செம்மலையும் சொல்றாரு, கணக்கிலே எடுத்துக்கலன்னு. யார் சொன்னாலும் பாருங்க, அந்த பூ போடுறாரு, நம்ம டிவியில காமிக்கிறோம் பாருங்க, அந்த பூ அவரை போட்டு பக்கத்துல இருக்க ஒரு கையில கொடுக்குறாரா பாருங்க, அந்த ஓஎஸ் மணியும் அவங்க கையில போட்டு நீங்களும் பூ போடுங்க. அது ஆகவே ஏன் இப்படி விட்டு கொடுக்காம இப்படியே அதுல எழுச்சியா இருக்கு. இல்ல திரு புகழேந்தி, இப்ப ஓஎஸ் மணியன் கையில கொடுத்து பூ போட வைக்கிறது தான் தலைமைத்துவத்துக்கான ஒரு அறிகுறின்ற இடத்துக்கு வரீங்க. இல்லைங்க, ரஜினிகாந்த் வந்தாரு அம்மா வீட்டுக்கு பிறந்தநாள் அன்னைக்கு, எடுத்து பூவை கையில கொடுத்தா நீங்க போடுங்கன்னு திரும்பி என் கையில கொடுக்குறாரு. அது பெருந்தன்மையா? இல்ல பக்கத்துல இருக்கவங்களையும் என் மதிக்க மாட்டேன், எவனையும் மதிக்க மாட்டேன், நான் தான் போடுவேன்னு சொல்றது பெருந்தன்மையா? சரிங்க, நான் கேக்குறேனே, உங்களுடைய தலைவியா இருந்த புரட்சி தலைவி அம்மா பூ போடும்போது பக்கத்துல கொடுத்து யாராவது போடுங்கன்னு சொல்லியிருக்காங்களா இதுக்கு முன்னாடி? 100%, 100 தடவை. இப்பயே உங்களுக்கு நான் ரெக்கார்ட் பண்ண மெசேஜ் இருக்கு. அப்படி போட்டிருக்காங்களா என்ன? ஆமா, உடனே பக்கத்துல போட சொல்லுவாங்க. யார் நின்னாலும், நான் நின்னா கூட சொல்லுவாங்க போடுங்க, பூ போடுங்கன்னு சொல்லுவாங்க. ஏங்க அவர் ஒரு குழப்பத்தில் இருக்காரு. ஏன் ஒரு கட்சி காப்பாற்றப்பட வேண்டுங்க, நீங்க விளையாட்டுத்தனமா எடுத்துட்டு போக முடியாது, விலகிக்கோங்கன்ற. ஏன் இந்த பிரச்சனை? இந்த கட்சி இவ்வளவு தூரம் ஒழிஞ்சு கீழே வந்துருச்சு, இனிமேல் எப்படிங்க காப்பாற்றப்படும் நீங்களே சொல்லுங்க. ஆகவே அந்த கட்சி இப்ப பாருங்க, 10th ஷெட்யூல்ல அவங்க பொதுக்குழு கூட்டுறதுக்கு 1/5 போதும். அந்த 1/5 ரெடி பண்ணிட்டாங்க. ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கொடுப்பாங்க, 1 மாசம் டைம் கொடுப்பாங்க. நீங்க ஒத்து வரலன்னா அவங்களே கூட்டிக்கலாம். அப்படி கண்டக்ட் பண்ணி உங்களை பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து நீக்கி விலக்கிட்டா அப்போ அசிங்கமா இருக்காதா, அவமானமா இருக்காதா? இத்தனை பேரை நீக்கிறீங்களே, நூத்துக்கணக்கான தலைவர்கள் வெளியில போயிட்டோமே உங்களை விட்டு. இப்பயாவது கூட இருந்த சண்முகம் தானே, கூட இருந்த வேலுமணியும் தங்கமணியும் இல்லைன்னா எடப்பாடி பழனிசாமி இல்ல சார், அவர் மனசாட்சி கைவிச்சு சொல்லிட்டோம், அவங்களே வெளியில வந்துட்டாங்க சார் வேண்டாம்னு சொல்லி. அப்ப இது என்ன அரசியல் இது? அப்ப ஒரு கட்சி காப்பாற்றப்படணும்ன்ற அக்கறையே இல்லாம இந்த அம்மா எனக்கு பின்னாலும் 100 ஆண்டுகள் இந்த இயக்கம் ஆட்சியில இருக்கும்னாங்க. என்ன ஆச்சு அம்மா சொன்னது? நீங்க நினைச்சு பாருங்க. தொடர்ந்து பேசலாம். நான் அது எக்ஸாம்பிளா சொன்னது, விட்டு கொடுக்கின்ற மனப்பான்மை இல்லவே இல்லை. என்ன ஆனாலும் சரி ஒரு பக்கம் எடுத்துக்கிட்டே இருக்காரு சார். உடனே எடுத்துருவீங்களா நீங்க கட்சி விட்டு? வித்தவுட் எக்ஸ்பிளனேஷன் எக்ஸ்பெல் டு தி ஆர்கனைசர்ஸ். டுமாரோ கோர்ட்டுக்கு பதில் சொல்லுவாங்க, எதுவுமே நிக்காது. வரேன் உங்க ஆதங்கத்தை புரிஞ்சுக்க முடியுது. வரேன்.